ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்றைக்கி காலையிலேயே வெள்ளன எழுந்திரிச்சு பரபரப்பாக சமைச்சு சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அவுட்டிங் கிளம்பிட்டோம். லேக் தெக்கப்பூ அப்படின்ற ஒரு அழகான லொக்கேஷனுக்கு போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து அந்த லொக்கேஷன் போகிறதுக்கு 2 ஹவர்ஸ் காரில் ட்ராவல் பண்ணி போகணும். அந்த 2 ஹவர்ஸ் ட்ராவல் எப்படி போணுச்சுன்னே தெரிலங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த ரோட்டில் இருக்கிற அந்த கலர் கலரான ட்ரீஸு, அந்த க்ரீனிஷான ஃபீல்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. போகிற வழியில் நிறைய மாட்டு பண்ணை பார்த்தோங்க. இங்கே வந்ததுலேருந்து நான் மனுஷங்களை பார்த்ததை விட மாடுகளை பார்த்தது தாங்க அதிகம். அவ்வளோ மாடு இருக்குது இந்த ஊரில். நியூசிலாண்டில் 1814 தான் மாட்டு பண்ணைகளை அறிமுகப்படுத்தினதாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது மாடுகளோட எண்ணிக்கை மக்கள் தொகையை தாண்டி போய்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா செம்மறி ஆடுங்க. ஒரு மனிதருக்கு 5 செம்பரி ஆடுகள் அப்படிங்கிற விகிதத்தில் இங்கே ஆடுகள் அவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த ஆடுகளும் மாடுகளும் தான் நியூசிலாந்தோட பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்கிறாங்க. இது நாங்கள் போகிற வழியில் எடுத்த ஒரு சீனிக் வியூ. சூப்பராக இருக்குல்ல? வாவ்! இதுதாங்க லேக் தெக்கப்பூ. இந்த லொக்கேஷனை ஏதோ ஒரு சாங்கில் நம்ம பார்த்துருக்கோமே. கரெக்டுங்க. நம்ம விஜய் அண்ணாவோட தேன் தேன் சாங் தான். எங்கள் எல்லாருக்கும் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரின்னு ஒரு மரத்தடியை பார்த்து உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஒரு வாத்து வந்தது. சரி பாவமேனு கொஞ்சமாக சாப்பாடு போட்டோம். அது கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்துடுச்சு. இந்த லேக்கோட கலர் பாருங்களேன். இந்த கலர் பேர் டர்காய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட கெமிக்கல் காம்போனண்ட் என்ன அப்படின்னா ஹைட்ரஸ் பாஸ்பேட் ஆஃப் காப்பர். இந்த லேக்குக்கு எப்படி தண்ணி வருது அப்படின்னா அந்த பனி மலைகள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற பனிக்கட்டிகள் உருகி தான் இந்த லேக் ஃபார்ம் ஆகுது. பனிக்கட்டிகள் பூமியோட மேல் பரப்பில் ஊடுருவி செப்பு தாதுக்களோட கலக்கும்போது தான் இந்த டர்காய்ஸ் அப்படிங்கிற கனிமம் உருவாகுது. அந்த கனிமம் இந்த தண்ணியில் கலந்துருக்கிறதுனால தான் இந்த தண்ணி இந்த கலரில் இருக்குது. இந்த லொக்கேஷனை வின்டரில் பார்த்தா இப்படி தாங்க இருக்கும். இப்போ நாங்கள் சம்மர் எண்டில் வந்ததுனால ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. இதுதாங்க லேக் தெக்கப்பூவோட ஃபுட் பிரிட்ஜ். இந்த ஃபுட் பிரிட்ஜ் 2015 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜில் நடக்கும்போது கொஞ்சம் த்ரில்லிங்காக தாங்க இருந்துச்சு. பிரிட்ஜ் பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குங்க. இந்த சர்ச் பேர் சர்ச் ஆஃப் த குட் ஷெஃபர்ட். 1935 ஆரம்ப கால குடியேறிகளோட நினைவு தேவாலயமாக இதை கட்டியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஷீப் டாக் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமோரியல் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லேக்கு கரையோரத்துலேயே அப்படியே ஒரு ட்ரைவ் போனோம். சூப்பரான டே அவுட்டுங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.